தேவசேனி ஏகாதசி என்பது இந்து சமயத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஏகாதசிகளில் ஒன்றாகும். இது ஆஷாட மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் வளர்பிறை 11ஆம் நாளில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் பகவான் விஷ்ணுவின் அண்ட உறக்கத்தின் யோக நித்திரை தொடக்கத்தை குறிக்கிறது. இது சாதுர்மாஸ் என்று அழைக்கப்படும் 4 மாத கால ஆன்மீக பயிற்சி மற்றும் கட்டுப்பாட்டின் தொடக்கமாகும். பவிஷ்யுத்தரா புராணத்தில் விஷ்ணுவின் ஒரு கதையாக தேவசேனி ஏகாதசி விரத கதை உள்ளது. பகவான் கிருஷ்ணர் இந்த கதையை யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு விவரிக்கிறார். சத்யுகத்தில் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த மாந்தாதா என்ற மன்னன் நீதியுடனும் பக்தியுடனும் ஆட்சி செய்தார். அவரது ராஜ்யத்தில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தனர். நோய்கள், வறட்சி போன்ற எதற்கும் இடமில்லை. ஆனால் ஒருமுறை அவரது ராஜ்யம் 3 வருடங்கள் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டது. பயிர்கள் வளரவில்லை, மக்கள் பசியால் வாடினர். யாகங்கள் கூட நடத்த முடியவில்லை. மன்னன் மாந்தாதா தனது மக்களின் துன்பத்தைக் கண்டு மனம் உருகி இந்த நிலைக்கு தீர்வு காண ஒரு ஞானியை தேடி காட்டுக்குச் சென்றார். அலைந்து திரிந்த பிறகு அவர் பிரம்மாவின் மனதிலிருந்து பிறந்த மகான் அங்கிரா ரிஷியைச் சந்தித்தார். மன்னன் தனது கஷ்டத்தைச் சொல்லி ரிஷியிடம் ஒரு தீர்வைக் கேட்டான். ரிஷி அங்கிரா, ஓ மன்னனே, இந்த நிலையிலிருந்து விடுபட நீ ஆஷாட மாதத்தின் சுக்லபக்ஷத்தில் வரும் தேவசேனி ஏகாதசி விரதத்தை முறையான சடங்குகளுடன் அனுசரிக்க வேண்டும். இந்த விரதத்தின் சக்தியால் உன் ராஜ்யத்தில் மழை பொழியும், மக்கள் மீண்டும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த ஏகாதசி விரதம் அனைத்து சித்திகளையும் அளித்து துன்பங்களை நீக்குகிறது என்றார். ரிஷியின் வார்த்தைகளைக் கேட்ட மன்னன் மாந்தாதா தன் நகரத்திற்கு திரும்பி மக்களுடன் சேர்ந்து தேவசேனி ஏகாதசி விரதத்தை முறையாக அனுசரித்தார். இந்த விரதத்தின் பலனாக ராஜ்யத்தில் ஏராளமாக மழை பெய்தது. மக்கள் வறட்சியிலிருந்து விடுபட்டு முன்பே போல் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ்ந்தனர். இந்த ஏகாதசி பத்ம ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. தேவசேனி ஏகாதசி அன்று பகவான் விஷ்ணு க்ஷீரசாகரத்தில் பார்க்கடல் ஆதிசேஷன் மீது 4 மாதங்களுக்கு யோக நித்திரையில் செல்கிறார் என்று நம்பப்படுகிறது. இந்த 4 மாத காலம் சாதுர்மாஸ் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் விஷ்ணு அண்டத்தை படைத்து காத்து அழிக்கும் மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளாக உள்ளார். அவர் அண்டத்தின் ஒழுங்கையும் சமநிலையையும் தொடர்ந்து பராமரிக்கும் மகத்தான பொறுப்பைச் சுமக்கிறார். சதா காலமும் விழித்திருந்து பிரபஞ்சத்தின் இயக்கம் சீராக நடக்க அவர் உழைக்கிறார். பகவான் விஷ்ணுவுக்கு அண்ட பாதுகாப்பு பணிப்பளுவிலிருந்து ஓய்வு தேவைப்படும். எனவே அவர் சாதுர்மாஸ் காலத்தில் யோக நித்திரைக்குச் செல்கிறார். இது ஆழ்ந்த தியான நிலையாகும். இந்த யோக நித்திரையின் பின்னணியில் மகாபலி சக்கரவர்த்தி 3 உலகங்களையும் ஆண்ட வாமன அவதார கதை உள்ளது. அவரது தர்மத்தால் தேவர்கள் அஞ்ச விஷ்ணு வாமனராக அவதரித்தார். வாமனர் மகாபலியிடம் 3 அடி நிலம் கேட்டு உலகளந்த கோலத்தில் பூமியையும் வானத்தையும் அளந்தார். 3வது அடியாக மகாபலி தன் தலையை அர்ப்பணிக்க விஷ்ணு அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். மகாபலியின் பக்தியால் மகிழ்ந்த விஷ்ணு ஒவ்வொரு ஆண்டும் சாதுர்மாஸ் காலத்தில் அவனுடன் பாதாள லோகத்தில் தங்குவார் என வரமளித்தார். விஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் சாதுர்மாஸ் காலத்தில் அண்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பை முதலில் சிவபெருமான் ஏற்கிறார். இதைத் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணரும் ஐப்பசி மாதத்தில் மகாலட்சுமியும் குபேரனும் உலகைக் காக்கின்றனர். கார்த்திகை மாத தேவதானி ஏகாதசியில் விஷ்ணு விழித்தெழுந்து கடமைகளைத் தொடங்குவார். இந்த சுழற்சி பிரபஞ்சத்தின் ஓட்டத்தையும் ஓய்வு, செயல் இவற்றின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. ஆன்மீக மறுசீரமைப்பிற்கு இது உகந்த காலம். தேவசேனி ஏகாதசி விரதம் அனுசரிப்பதால் நல்ல ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, பாவ நிவர்த்தி, மோட்சம் கிட்டும். தசமி முதல் தானியம், மாமிசம் தவிர்த்து விஷ்ணு பூஜை செய்து கதைகள் கேட்டு குறைந்தது 108 முறை மந்திரங்கள் ஜபித்து தானம் செய்து பகல் தூக்கத்தை தவிர்க்கவும். விரதத்தை துவாதசி அன்று சூரிய உதயத்திற்கு பின் முடிக்கலாம். விரத முறைகள்: உடல்நிலைக்கு ஏற்ப நிர்ஜல விரதம், நீர் அருந்தாமல் அல்லது பகுதி விரதம், பழங்கள், பால் மட்டும் தேர்வு செய்யலாம். மருத்துவ ஆலோசனை அவசியம். மந்திரங்கள்: தேவசேனி ஏகாதசியில் விஷ்ணுவின் அருள் பெற கீழ்க்கண்ட மந்திரங்களை பக்தியுடன் ஜபிக்கவும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கருணை, அன்புக்கான சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் நமோ நாராயணாய. முக்திக்கான மந்திரம்.
ஓம் ஸ்ரீ விஷ்ணவே ச வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். விஷ்ணு காயத்ரி மந்திரம். ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மகா மந்திரம். சுப்தே த்வயி ஜகநாத ஜகத்சுப்தம் பவேதிதம், விபுத்தே த்வயி பூத்தியேத ஜகத்சர்வம் சராசரம். விஷ்ணுவின் உறக்கத்தை குறிக்கும் மந்திரம். இந்த மந்திர ஜபத்தால் மன அமைதி, செழிப்பு, நல்ல வாழ்க்கை கிடைக்கும்.